ஹலோ ஆல், வெல்கம் டு ஹர்ஷா டிஎன்பிஎஸ்சி கிளாஸ். இன்னைக்கு நம்ம யூனிட் 7 இந்திய தேசிய இயக்கத்தில் ரொம்ப முக்கியமான 25 கேள்வி தான் பார்க்குறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலில் கொடுக்குற எல்லா வீடியோவுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். வரக்கூடிய தேர்வுகளில் நீங்கள் இந்த வீடியோஸை பார்த்துட்டு போனாலே உங்களால் ரொம்ப சுலபமாக நிறையா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடியோவை 1 மினிட் இல்லை 2 மினிட் பார்த்தக்கப்புறம் நிறையா பேர் வீடியோவை ஸ்கிப் பண்ணிவிட்டு வெளியில் போயிடுறீங்க. என்ன எரர் இருக்குது, ஏன் வீடியோ ஃபுல்லாக பார்க்காம வெளியில் போயிடுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் அப்கமிங் வர டேஸில் நம்ம வீடியோவில் அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். கொஷின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், ஆனந்த ரங்கம் இந்தியாவில் பிரெஞ்சு வர்த்தகத்திற்கு உதவுவதற்காக பாண்டிச்சேரியில் மொழிபெயர்ப்பாளராக இருந்தார். அப்போ பிரெஞ்சு கவர்மெண்ட், பிரெஞ்சு அரசாங்கத்துக்கு உதவணும் அப்படிங்கிறதுக்காக மொழிபெயர்ப்பாளராக இருந்தவர் ஆனந்த ரங்கம். பிரெஞ்சு அரசுக்கு உதவுறதுக்காக இந்தியாவிலிருந்து மொழிபெயர்ப்பாளராக இருந்தது ஆனந்த ரங்கம். அடுத்தது, இந்தியாவின் தேசிய ஆவண காப்பகம் NAI புதுடெல்லியில் இருக்குது. அப்போ இந்தியாவோட தேசிய ஆவண காப்பகம் புதுடெல்லியில் இருக்குது. மெட்ராஸ் பதிவுகளின் கேலண்டர் முதல் இதழ் 1917 வெளியிடப்பட்டது. மெட்ராஸோட பதிவுகள் கேலண்டர் இருக்குல்ல, அது முதல்ல 1917 வருடம் வெளியிடப்பட்டிருக்கு. ஜனவரி 1938 RBI வெளியிட்ட முதல் காகித நாணயம். RBI முதல்ல காகிதத்தில் கரன்சி அப்படிங்கிறது இங்கிலீஷில், தமிழ்லையே நாணயம்னு கொடுத்துருக்காங்கன்னு தெரியல எனக்கு. கரன்சி, பேப்பர் கரன்சி, பேப்பர் நோட் இருக்குல்ல, இப்படி இருக்குள்ள பேப்பர் நோட், அது நமக்கு 1938 RBI வெளியிட்டிருக்காங்க. இந்த கரன்சி அப்படிங்கிறதுக்கு எக்ஸாக்டாக தமிழில் தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள், மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும். எனக்கு தெரியல, டிரான்ஸ்லேஷன் நாணயம்னு கொடுத்துருக்காங்க, அது தப்பு. காயின்கிறதான் நாணயம். கரன்சி அப்படிங்கிறது ரூபாய் நோட்டு. ரூபாய் நோட்டு, அதை நாணயம்னு கொடுத்துட்டாங்க. ரூபாய் நோட்டு தான், எனக்கு அது தெரியல. நம்ம கரன்சி நோட் அப்படிம்போம்ல, ரூபாய் நோட்டு, நாணயம் கிடையாது. அது RBI முதல்ல 1938 வெளியிட்டிருக்காங்க. ரிசர்வ் வங்கி, RBI ரிசர்வ் வங்கி வெளியிட்ட முதல் காகித நோட்டு, ஓகேவா, நோட்டுனே எழுதிக்கோங்க, காகித நோட்டு 6ஆம் ஜார்ஜ் மன்னரின் உருவப்படம் கொண்ட 5 ரூபாய் நோட்டுகள். அப்போ அந்த காகித நோட்டு என்ன, யாரோட புகைப்படம் அதில் இருக்குதாமா? ஜார்ஜ் மன்னரோட புகைப்படம். ஜார்ஜ் ஆறாவது ஜார்ஜ் மன்னரோட உருவப்படம் அந்த ரூபாய் நோட்டில் இருக்குது. அது ஒரு 5 ரூபாய் நோட்டு. அடுத்தது, 1453 துருக்கியர்கள் கான்ஸ்டான்டினோபிளை கைப்பற்றினர். அப்போ துருக்கியர்கள் கான்ஸ்டான்டினோபிளை கைப்பற்றின ஆண்டு 1453. இது ரொம்ப முக்கியம். நம்ம ஐரோப்பிய வருகைகள் படிக்கும்போது ஐரோப்பியர்கள் எப்படி உள்ளே வந்தாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் இந்தியாவில் என்னெல்லாம் அவங்க செஞ்சாங்க அடுத்தடுத்து அப்படிங்க நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இது வேண்டாம், இது சிலபஸ்லேயே இல்லைன்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா ஒரு கண்டினியூவேஷனே கிடைக்காது. என்னென்னமோ தேவையில்லாமல் படிக்கிற மாதிரி இருக்கும், எதுவுமே மனசில் ஒழுங்காக பதியாது. ஐரோப்பிய வருகை தெரிஞ்சுக்காம INMல நம்மளால் எந்த ஒரு டேட்டாவுமே ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஸோ இதை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஐரோப்பிய வருகை ரொம்ப ரொம்ப முக்கியம், அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு பயணம் பண்ணுறதுக்கான நில வழி பயணம் அப்படிங்கிறது கான்ஸ்டான்டினோபிளை மையமாக வச்சு தான் இருக்கும். இதை துருக்கியர்கள் 1453 கைப்பற்றிடுறாங்க. அடுத்தது, போர்ச்சுகல் இளவரசர் ஹென்றி பொதுவாக நேவிகேட்டர் என்று அழைக்கப்படுகிறார். சாசனங்களை மேற்கொள்ள தனது நாட்டு மக்களை ஊக்குவித்தார். அப்போ ஃபஸ்ட்டு நமக்கு போர்ச்சுகல் நாட்டை சேர்ந்தவங்க தான் எல்லா பக்கமே பயணம் பண்ணுவாங்க வணிகத்துக்காக. அதில் நமக்கு இளவரசர் ஹென்றி அப்படிங்கிறவரை நேவிகேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இவர் நேவிகேட்டர் அப்படின்னா, இவர் தான் அவரோட போர்ச்சுகல் நாட்டு மக்களை சாகசம் பண்ணுறதுக்கு, அதாவது நீங்கள் வேறு இடத்துல பயணம் பண்ணுறதுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களை ஊக்குவிக்கிறார். அப்போதான் புது இடங்களை கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லிட்டு அவங்க போர்ச்சுகல் மக்களை ஊக்குவிக்கிறவர் தான் ஹென்றி. இவரை நேவிகேட்டர் அப்படின்னு அன்பா அழைக்கிறாங்க. அடுத்தது, பார்த்தலோமியோ டயஸ் ஒரு போர்ச்சுகீசிய மாலுமி. போர்ச்சுகீசிய மாலுமியான பார்த்தலோமியோ டயஸ் 1487
ஆப்பிரிக்காவின் தெற்கு பகுதியை அடைந்தார். ஆப்பிரிக்காவோட சதர்ன் மோஸ்ட் டிப்பை வந்து பார்தலோமியோ டயஸ் 1487 அடைஞ்சிருப்பாரு. அவர் ஒரு மாலுமி. இதுக்கு அடுத்து அவருக்கு எப்படி போறதுன்னு தெரியாது, ஏன்னா கடல்ல வந்து நமக்கு வழி தெரியாதுல்ல, அது ரொம்ப அகன்ற விரிந்த ஒரு கடலா இருக்கனால இதுக்கு அடுத்து என்னன்னே தெரியல அப்படின்னு அவரு அந்த ஆப்பிரிக்காவோட தெற்கு பகுதியை நோக்கி போயிட்டு அங்கிருந்து திரும்பி அவர் போர்ச்சுகலுக்கே போயிடுவாரு. அவரை தொடர்ந்து வந்தவர் தான் வாஸ்கோட காமா. 1498 இந்தியாவை வந்தடைஞ்சார். இப்படி நமக்கு வந்து ஆப்பிரிக்கா இருக்கு அப்படின்னா இந்த சதர்ன் மோஸ்ட் இங்க வந்து போர்ச்சுகல் நாடு, இங்கேருந்து இப்படியே வந்து பார்தலோமியோ டயஸ் இது வரைக்கும் வந்திருப்பாரு. இதுக்கடுத்து வந்து அவருக்கு என்ன பண்ணுறன்னே தெரியாது, இப்படி போகிறதா இப்படி எதுவுமே தெரியாதனால இங்கேருந்து திருப்பி அவர் இப்படியே போயிடுறாரு. ஆனால் வாஸ்கோட காமா இந்த வழியாக வந்துட்டு இங்கேருந்து கரெக்டாக இப்படி வந்து இங்கே இருக்கிற இந்தியாவை வந்து அவர் வந்து அடைஞ்சிருவார். அப்போ வாஸ்கோட காமா தான் கரெக்டாக இந்தியாவுக்கு வராரு. எந்த ஆண்டு? 1498. அடுத்த கேள்வி, 1498 கோழிக்கோடு மன்னர் ஜாமோரின் ஆட்சியாளர் வாஸ்கோட காமாவை வரவேற்றார். அப்போ இவர் இந்தியாவை வந்து அடைஞ்சிட்டாரா வாஸ்கோட காமா? இவரை இந்தியாவில் வரவேற்றது ஜாமோரின் மன்னர். அவர் காலிக்கட் அப்படிங்கிற இடத்த ஆண்டுட்டு இருந்திருக்காரு. அடுத்தது, போர்ச்சுகீசியர்கள் இந்தியாவுக்கு வந்து அடைஞ்சிட்டாங்க. கிழக்கிந்தியாவில் அவங்களோட கம்பெனியை, வர்த்தகத்துக்கான முதல் கம்பெனியை அவங்க அமைத்த தலைநகரம் கொச்சி. வாஸ்கோட காமாவின் 3வது பயணம். வாஸ்கோட காமா மொத்தம் 3 முறை இந்தியா வந்திருப்பாரு. அதில் அவரோட 3வது பயணம் 1524 இருந்திருக்கு. அவர் விரைவில் என்ன பண்ணியிருக்காரு, நோய்வாய்ப்பட்டிருக்காரு. 1524 வந்த வாஸ்கோட காமா திரும்பி போகும்போது ஒரு சின்ன கொசு கடிச்சு நோய்வாய்ப்பட்டுருவாரு. நோய்வாய்ப்பட்டு டிசம்பர் 1524 அவர் வந்து கொச்சியிலேயே இறந்து போயிடுறாரு. ஜாமோரின் மன்னர் கொச்சியில் போர்ச்சுகீசியர்களை தாக்கினார், ஆனால் தோற்கடிக்கப்பட்டார். இந்த வாஸ்கோட காமாக்கும் ஜாமோரின் மன்னருக்கும் வந்து சின்னதாக மோதல் நடக்கும். அந்த மோதலில் வந்து ஜாமோரின் மன்னரை வாஸ்கோட காமா படை வந்து தோற்கடிச்சிரும் கொச்சியில் வச்சு. அடுத்தது, வாஸ்கோட காமா 1501 20 கப்பல்களுடன் இந்தியாவிற்கு 2வது முறை வந்து கண்ணூரில் ஒரு வர்த்தக மையத்தை நிறுவியிருக்காரு. அப்போ 3வது முறை வாஸ்கோட காமா 1524 வந்தாருன்னு பார்த்தோம். 2வது முறை அவர் 1501 வந்திருக்காரு. 20 கப்பல்கள் கொண்டு வந்திருக்காரு. கொண்டு வந்து அவர் கண்ணனூர் அப்படிங்கிற இடத்துல அவருடைய வர்த்தக மையத்தை வந்து நிறுவியிருக்காரு. 3வது முறை அவர் வந்தப்போ கொச்சியில் அவர் இறந்திருக்காரு. 2வது முறை வந்தப்போ அவர் கண்ணனூரில் வர்த்தக மையத்தை வச்சிருக்காரு. அவங்க போர்ச்சுகலோட முதல் தலைநகரம், போர்ச்சுகீசிய கிழக்கிந்திய கம்பெனியோட முதல் தலைநகரம் கொச்சியில் அமைஞ்சிருக்கு. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். ப்ரீவியஸ் இயரில் நிறையா டைம் கேட்ட கொஷின், அதெல்லாம் ரிப்பீட் பண்ணுறேன். அடுத்தது, 1501 வாஸ்கோட காமா கோழிக்கோடு மற்றும் கொச்சியில் தொழிற்சாலைகளை நிறுவினார். அப்போ 1501 வாஸ்கோட காமா என்ன பண்ணியிருக்காரு, கோழிக்கோடு அப்படிங்கிற இடத்துலையும் கொச்சியிலையும் தொழிற்சாலைகளை நிறுவியிருக்காரு. 2வது முறை பயணம் பண்ணப்ப, இந்த 1501 2வது முறை வாஸ்கோட காமா வந்தப்ப. தற்போது தமிழ்நாடு ஆவண காப்பகம் எனப்படும் மெட்ராஸ் ரெக்கார்ட் ஆஃபீஸ் சென்னையில் இருக்கு. இப்போ நம்ம இதை மெட்ராஸ் ரெக்கார்ட் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்கிறோம். முன்னாடி மெட்ராஸ் ரெக்கார்ட் ஆஃபீஸ் அப்படின்னு இருந்தது. இப்போ தமிழ்நாடு ஆவண காப்பகம் அப்படின்னு அழைக்கப்படுது. இது சென்னையில் இருக்குது. இதோட ஹெட் குவார்ட்டர் சென்னையில் இருக்குது. டேனியன், இந்த டேனிஷ் அப்படிங்கிறவங்க அடுத்து வந்திருப்பாங்க. டேனியன் பதிவுகள் அப்படிங்கிறது 1777 1845 காலகட்டத்தை உள்ளடக்கியது. இது 2 டைம் படித்தா நமக்கு ஈஸியாக ஞாபகம் வந்துடும். டேனியன் பதிவுகள் அப்படிங்கிறது 1777 1845 காலகட்டத்தை உள்ளடக்கியது. 18வது கேள்வி, டெல்லியில் உள்ள தேசிய அருங்காட்சியகம். டெல்லியில் தேசிய அருங்காட்சியகம் இருக்குது. அதை 1949 நிறுவியிருக்காங்க. இதான் இந்தியாவோட மிகப்பெரிய அருங்காட்சியகமாக இருக்குது. அப்போ இந்தியாவோட மிகப்பெரிய அருங்காட்சியகம் டெல்லியில் இருக்க தேசிய அருங்காட்சியகம். இது 1949 நிறுவியிருக்காங்க. இங்கிலாந்து கிரீடத்தின் கீழ் நவீன இந்தியாவில் முதல் நாணயம் 1862 வெளியிடப்பட்டது. அப்போ பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இருந்திருக்காங்கல்ல, அவங்க ஆட்சியில் அவங்களுக்கு கீழே இந்தியாவில் முதல்ல எப்போ நவீன இந்தியாவில் காகிதத்தை வெளியிட்டாங்க, நாணயத்தை வெளியிட்டாங்க அப்படின்னா 1862. மறுபடியும் ஒரு டைம் சொல்கிறேன், இங்கிலாந்து கிரீடத்தின் கீழ் நவீன இந்தியாவில், இந்த இடத்துல நவீன அப்படிங்கிறது பிரிட்டிஷ் பீரியடில் மாடர்ன் இந்தியா அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நவீன கூட தேவையில்லை. பிரிட்டிஷ் பீரியடில் இந்தியாவில் நாணயம் வெளியிடப்பட்ட ஆண்டு 1862. இந்திய ரிசர்வ் வங்கி முறைப்படி 1935 அமைக்கப்பட்டது. அப்போ இந்தியாவில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது நமக்கு 1935 அமைச்சிருக்காங்க.
ஜனவரி 1938 ரிசர்வ் வங்கி வெளியிட்ட முதல் காகித நோட்டு, நாணயம் இல்லை நோட்டுன்னு மாற்றிக்கோங்க. ஜனவரி 1938 ரிசர்வ் வங்கி வெளியிட்ட முதல் காகித நோட்டு 5 ரூபாய் நோட்டு. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். கிங் ஜார்ஜ் இருக்கார்ல, கிங் ஜார்ஜ் 6ஓட உருவப்படம் பொறிக்கப்பட்ட அந்த 5 ரூபாய் நோட்டை பற்றி பேசியிருக்காங்க. எந்த ஆண்டு? 1938. அடுத்தது 1505 பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா இந்தியாவில் போர்ச்சுகீசிய உடைமைகளுக்கு முதல் ஆளுநராக அனுப்பப்பட்டார். இந்தியா சேர்ந்துட்டாங்க. இந்தியாவில் அவங்களோட தேவையான வர்த்தக மையங்களை அவங்க உருவாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இங்கே அதுக்கு ஆளுநராக ஒருத்தர் நியமனம் பண்ணணும். அந்த மாதிரி போர்ச்சுகலை சேர்ந்த பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா அப்படிங்கிறவர் தான் இந்தியாவில் முதல் ஆளுநராக போர்ச்சுகீசிய அரசு நியமனம் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இந்தியாவில் போர்ச்சுகீசிய சக்தியின் உண்மையான நிறுவனர். ஃபர்ஸ்ட் ஆளுநராக இந்த பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா இருக்கலாம். ஆனால் இந்தியாவில் முதல்ல ஒரு சக்தி வாய்ந்த அரசாங்கத்தை உருவாக்குனவர் அல்ஃபோன்சா டி அல்புக்கர்க். அல்ஃபோன்சா டி அல்புக்கர்க் அப்படிங்கிறவர் தான் இந்தியாவில் முதலாக போர்ச்சுகீஸ் சக்தியை நிறுவியிருக்காரு. முதல் ஆளுநர் அப்படின்னா பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா. ஆனால் இந்தியாவில் உண்மையான சக்தியை நிறுவினவர் அல்ஃபோன்சா டி அல்புக்கர்க். அடுத்தது நவம்பர் 1510 பிஜாப்பூர் சுல்தானிடம் இருந்து அல்ஃபோன்சா டி அல்புக்கர்க் கோவாவை கைப்பற்றினார். அப்போ ரெண்டாவதா இந்த அல்ஃபோன்சா டி அல்புக்கர்க் கோவாவை கைப்பற்றியிருக்காரு. யார்கிட்ட இருந்து? பிஜப்பூர் சுல்தான் கிட்ட இருந்து 1510 வருடத்தில். இன்னைக்கு வீடியோக்கான கடைசி கேள்வி, அல்ஃபோன்சா டி அல்புக்கர்க் விஜயநகர பேரரசுடன் நட்புறவு பேணி வந்தார். அல்ஃபோன்சா டி அல்புக்கர்க் ரொம்ப முக்கியமானவர் ஐரோப்பிய வருகையில். இவர் விஜயநகர பேரரசுடன் நட்புறவு பேணி வந்திருக்காரு. அப்போ இவங்க 2 பேரும் சமகாலத்தவராக இருந்திருக்காங்க அப்படிங்கிறத இங்கே நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இன்னைக்கு வீடியோவில் பார்த்த 25 கொஷினுமே ரொம்ப முக்கியமான கேள்வி. உங்களுக்கு ஒரு முறை பார்த்து இது பிடிக்கல, இல்லை புரியலை, மனசில் ஒழுங்காக பதியலை அப்படின்னு நினச்சா ஒரு முறை பாருங்கள். இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் முன்னாடியே நிறைய பேர் ஸ்கிப் பண்ணுறீங்க. ஏன் ஸ்கிப் பண்ணுறீங்க, என்ன எரர் இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள், நாங்கள் ரெக்டிஃபை பண்ணிக்கிறோம். நம்ம என்ன தான் யூடியூப் பார்த்து படித்தாலும் நம்மளே படிக்கிற மாதிரி வராது. ஸோ நான் கடைசியாக ஒரு முறை ஸ்லோவாக ஸ்க்ரால் பண்ணுறேன், நீங்கள் ஸ்லோவாக படித்து பார்த்துக்கோங்க. இன்றைக்கே இந்த ஃபுல் 25 கொஷினுமே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இந்த வீடியோ பதிவு ஃபுல்லாக பார்த்ததுக்கு நன்றி.